மக்களே, நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ போட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ரோமோ செகண்ட் ரவுண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆயாச்சு அப்படின்றதா. ஸோ இந்த வீக்கில் நடக்கக்கூடிய எல்லா டாஸ்க், அதாவது டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னாலே அந்த கோல்டன் முயலை வச்சு தான் இருக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் டு முயல் மேக்ஸ் அப்படின்றதா. ஸோ இது வந்து ஒரு பரமபதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பட் அதில் வந்து டைஸ் ரோல் பண்ணுவோம். இங்கே என்னென்னா நம்மளோட விஜயும் அர்ச்சனாவும் சேர்ந்து கார்ட்ஸ் வந்து நல்லா ஸ்வாப் பண்ணி அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க எடுக்கிற கார்டில் என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முன்னேறி போகலாம், இல்லை எலிமினேட் பண்ணலாம், இல்லை பேக் அடிக்கலாம், இல்லை ஸ்வாப் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு கேமு. பட் இதுவுமே எப்படின்னா டிக்கெட் ஃபினாலே இல்லாமல் லக்கு ரிலேட்டடான கேம் மாதிரியே கொஞ்சம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒவ்வொருத்தரோட வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, மாற்றி மாற்றி அடிக்கப்படுது அப்படின்றது தெரியுது, இல்லை கேம் ட்விஸ்ட் மாதிரியே நமக்கு தெரிய வருது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரவீனா அவர்களுக்கு எலிமினேட்டட் கார்டு வருது. ஸோ எலிமினேட்டட்னு அவங்க எலிமினேட்டட் நினச்சிட்டாங்க. பட் அது இல்லை, அவங்க யாராவது ஒருத்தரை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் 1லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே, ஓகேவா. ஸோ இதில் வந்து ரவீனா வந்து யாரை எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கும், மாயாவா இல்லை பூர்ணிமாவா அப்படின்ற மாதிரி. அவங்களும் நேற்று யாரை விக் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுருக்காங்க. பட் கேம் என்ன அப்படின்னா, நம்மளோட ரவீனா அப்பப்போ ட்விஸ்ட் அடிப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க வெளியேற்றிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வெளியேற்றிருக்காங்க. ஸோ இது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. கமல் சார்கிட்டேருந்து ரைடை தப்பிக்கிறதுக்கு ஆடப்படுற ஒரு கேமா, இல்லை மாயா பூர்ணிமா கிட்ட குட் நேம் வாங்குறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு நேமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்தது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் நமக்கு காட்டுறாங்க மணியும் வெளியே தான் உட்காந்துருக்காரு, ரவீனாவும் வெளியே தான் உட்காந்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் கேம் ஆடுறாங்க. ஸோ தினேஷ்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பவர் வந்து கிடைக்குது. ஸோ இதில் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா தான் இருக்கிறதுலே அதிகமாக லீடிங்கில் இருக்காங்க. ஸோ தினேஷுக்கும் விசித்ராவுக்கு தினேஷோ பிடிக்காது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப அழகான ரிவெஞ்ச் கேம் தான் இது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் மாயாவை விசித்ரா இடத்துக்கு ஸ்வாப் பண்ணுறேன் அப்படின்னா மாயா ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டாங்க, விசித்ரா அவர்கள் பேக்குக்கு வந்துட்டாங்க அப்படின்றது. ஸோ அடுத்தது யாருக்கு அந்த பவர் கிடச்சிக்குன்னா பூர்ணிமா அவர்களுக்கு. ஸோ அவங்களோட இடத்த வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்கிறதுனால அவங்க யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் அவர்களுக்கு. ஏன்னா நிக்சன் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டாரு, பூர்ணிமா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நிற்கிறதுனால அவங்க அப்படி ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க சொல்லிக்கலாம்ல, எங்கள் ஆட்களே நான் வந்து மாற்றி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல லீடிங்கில் இருந்தது நிக்சன் தான் இருந்திருக்காரு. ஸோ பூர்ணிமா அந்த இடத்த கேமை தெளிவாக பிடிச்சி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ ஃபைனலாக விசித்ராவுக்கு ஒரு பவர் கிடைக்கிது. அந்த பவரில் என்ன இருக்குது அப்படின்னா 2 ஸ்டெப் பேக் அடிக்கலாம் ரெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ அதை அவங்க சொல்லும் போது யார் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா மாயாவை தான் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. மாயா வந்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேம் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்க போது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் லக்கு ரிலேட்டடாகவே ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் யாருக்கும் பயாஸ்ட் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறக்காக வைக்கப்படுதா, இல்லை என்ன மாதிரியான கேம், அதாவது இந்த கேமை உண்மையாகவே நம்மளால் எப்படி போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கே இல்லை. ஃபிசிக்கல் அப்படின்றதெல்லாம் தாண்டி உனக்கு லக்குன்னா நீ ஜெயிப்ப அப்படின்றது தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து நமக்கு காட்டுது அப்படின்றது. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலேனா பயங்கர ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும், எவனுக்கு வந்து ஃபிசிக்கலில் அதிக பவர் இருக்கோ அவங்க வின் பண்ணுவாங்க. பட் இது ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க.